ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எல்லாரையும் 1500 வருஷம் பழமையான ஒரு சிவன் கோயிலுக்கு தான் கூப்பிட்டு போகிறேன். அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 5 4 3 2 1. இதோ வந்துட்டோம். இதுதான் கும்பகோணத்தில் இருக்கிற நாகேஸ்வர சுவாமி திருக்கோயிலோட ராஜகோபுரம். கோவிலோட தல வரலாறு என்ன சொல்லுதுன்னா, இது நாகதோஷ பரிகார தலத்தில் முதன்மையானதுன்னு சொல்லுது. இங்கே ராகு பகவான் தனது கையாலேயே சிவராத்திரியில் வர்ற 4 கால பூஜையில் முதல் கால பூஜையை பண்ணியிருக்கார். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சிங்கமுக தீர்த்தம். இது என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. இந்த சிங்கமுக தீர்த்தத்தை ஒட்டி பாடகாச்சேரி ராமலிங்க சுவாமிகளோட சன்னதி இருக்குது. ஸோ கோவிலுக்குள்ளார போனோடனே நீங்கள் பார்க்குற இடம் இப்படி தான் இருக்கும். இதுதான் சுற்றி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதோட கோபுர தரிசனம் கோடி மோச்சனம். உங்களோட எல்லா பாவத்தையும் போக்கக்கூடியது தான் இந்த கோபுர தரிசனம். நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃபேமஸான கோயில், 1500 வருஷம் பழமையான கோயில். இதுதான் சிங்கமுக தீர்த்தம். இந்த சிங்கமுக தீர்த்தத்தில் ஒவ்வொரு மாதமும் வர்ற திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு குளிச்சுட்டு நீராடிட்டு நம்ம வர்றப்ப நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னா, தடை, ராகதோஷம், சர்பதோஷம் எல்லாம் விலகுதுங்க. அந்த அற்புதமான சிங்கமுக தீர்த்தத்தை பார்த்துட்டீங்கள. வாங்க அடுத்தது பாடகாச்சேரி ராமலிங்க சுவாமிகள் இருக்கிற சன்னதியை உங்களுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கேன். இவர் தான் பாடகாச்சாரி ராமலிங்க சுவாமிகள். அடுத்தது நம்ம பார்த்துட்ருக்கிறது நடராஜர் அமைந்திருக்கிற இந்த இடம். இது சன்னதியாக இல்லைங்க. இது பார்த்திங்கன்னா 2 சைடு யானை வச்சுருக்கு. இன்னும் 2 சைடு, அந்த சைடில் வெளியிலேயும் 2 யானைகள் இருக்குது. அதுக்கு அந்தாண்ட குதிரைகளும் இருக்குது. இது நடராஜ பெருமாள் கைலாயத்திலிருந்து அவருடைய தேரோடு கீழே இறங்கியதை தான் சொல்கிறாங்க. நம்ம இங்கே பார்த்துட்ருக்கிறது நந்தீஸ்வரர். அதை கடந்து வந்தோம்னா இது விளக்கேற்றத்துக்காக ஒரு இடம் வச்சுருக்காங்க. நல்லா இருந்துச்சு. அடுத்தது மெயின் சன்னதி. இவர் தான் சிவபெருமான் நாகேஸ்வர சுவாமி. அங்கேருந்து வெளியில் வந்தோம்னா ஸ்ரீ பிரளய கால ருத்ரர் இருக்கார். இதில் வணங்குறப்ப நமக்கு யமபயமும் உடலில் உள்ள உபாதைகள் அனைத்தும் தீர்றதா சொல்கிறாங்கங்க. இவர் ரொம்ப விசேஷம். இங்கே மட்டும் தான் நீங்கள் பார்க்க முடியும். இவரை உள்ள கல்வெட்டுங்க இது. அடுத்தது அந்த சுற்றி வர்றப்ப நான் கண்டது இங்கே விஷ்ணு பகவான் மேலே இருக்காருங்க. கீழே பார்த்தீங்கன்னா யார் கண்டுபிடிச்சிருப்பீங்க, இவர் தான் அர்த்தநாரீஸ்வரர். சிவன் ஒரு பாகம், சக்தி ஒரு பாகம். இவர் யூஸ்வலாக இங்கே லிங்க வடிவில் தான் இருக்கும். ஆனால் இந்த கோவிலில் சிவசக்தியாகவே நமக்கு காட்சி அளிக்கிறாங்க. அடுத்தது சுற்றுப்பிரகாரத்தில் நிறைய சிவலிங்கங்கள் இருக்குங்க. இங்கே பாருங்களேன், எந்த கோயிலும் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொன்றுக்கும் தனியாக ஒரு கோபுரம் வச்சுருக்காங்க. அடுத்தது நம்ம இங்கே பார்த்துட்ருக்கிறது அதே சுற்றுப்பிரகாரத்தில் பிரம்மன் மேலே நான்முகன் பிரம்மன் இருக்கிறார். கீழே அவருடைய பிரம்மனுடைய திருவுருவம் இருக்கிறது. இங்கே பாருங்கள், இங்கே நான்முகனான நம்மை படைத்த பிரம்மன் காட்சியளித்து கொண்டிருக்கின்றார். அடுத்து இங்கே ஒரு துர்க்கை அம்மனுக்கு, எல்லா கோயிலையும் சிவன் கோயிலில் துர்க்கை அம்மன் பார்த்துருப்பீங்க, சின்னதாக ஒரு இடத்துல இருக்கும். ஆனால் இங்கே பெரிய சன்னதியே இருக்குங்க. இது ரொம்ப பவர்ஃபுல்லான துர்க்கைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் சன்னதிக்குள்ளார வந்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கிறவர் கங்கை கொண்ட விநாயகர். இந்த பேர் வர்றதுக்கு காரணம், ராஜேந்திர சோழன் இமயம் வரை சென்று தேசம்லேருந்து இந்த விநாயகரை கொண்டு வந்ததாக சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம பார்த்துட்ருக்கிறது சூரியனுக்கான தனியாக அமைந்திருக்கிற இந்த சன்னதி தாங்க. இங்கே ஏன் சூரியனுக்கு தனி சன்னதி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை மாதத்தில் வர 11, 12, 13 தேதிகளில் இந்த நாகேஸ்வர சுவாமியை சூரியன் பூஜை பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அன்னைக்கு 3 நாள் மட்டும் சூரியனோட வெளிச்சம் சாமிக்கு மேலே படுமா. அடுத்தது நம்ம இங்கே பார்த்துட்ருக்கிறது வைத்தியநாத சுவாமி. இங்கே பார்த்துட்ருக்கிறது வைத்தீஸ்வரன் கோயிலில் குடிகொண்டு நமக்கு அருள்பாலிக்கும் வைத்தியநாத சுவாமி இங்கே இருக்கார். இதுதான் கங்கை கொண்ட விநாயகர். முன்னாடி பார்த்தோம்ல அவர் தான். எவ்வளோ க்ளோஸ்அப்பில் நான் உங்களுக்கு இப்போ காமிச்சிட்ருக்கேன்.
நல்லா பாருங்கள். இந்த விநாயகருக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா கையில் லெட்டு வச்சுருக்காருங்க. ரொம்ப பளபளன்னு இருந்துச்சுங்க. அடுத்தது ஜரஹார விநாயகர். இவர் வந்து ஜரம், உஷ்ண சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் போக்கி வைக்கிறாருங்க. இவருக்கு பருப்பு துவையல், ரசம் சாதம் நெய்வேத்தியம் பண்ணி ஞாயிற்றுக்கிழமையில் வழிபட ஜரம்லாம் தீருதுங்க. மற்றபடி சிவன் கோவிலில் இருக்கிற மாதிரி வாகனங்கள்லாம் இருந்தது. அதுவும் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக அதையும் வீடியோ எடுத்துட்டோம்லங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கோவிலோட வெளிப்பிரகாரம் எப்படி இருக்குன்னு, உள் பிரகாரம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துட்ருக்கோங்க. சூப்பரான கோவிலுங்க. ஒரு தடவை கண்டிப்பாக போய்ட்டு வாங்க. இன்னொரு நல்ல பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேங்க. அது முடிய நீங்கள் ஒரு லைக்கையும் ஒரு ஷேரையும் ஒரு கமெண்டையும் போட்டு விடுங்க. சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க.